அன்பார்ந்த தொழிலாளர் தோழர்களே வணக்கம். தோழர்களே, ராஜேந்திரன் பேசுகிறேன். தோழர்களே, நாம் 108 ஆம்புலன்ஸ் சேவையில் வேலை பார்க்கும் நமது தொழிலாளர் தோழர்கள் ஏதாவது ஒரு காரணத்திற்காக, அதாவது எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டாலோ அல்லது மருத்துவ விடுப்பு எடுத்துவிட்டு சான்றிதழ்களை சமர்ப்பித்து வேலை கொடுக்காமல் நிர்வாகமே வாய்மொழி உத்தரவாக நிறுத்தி வைத்திருந்தாலோ அல்லது வேறு புகார்களுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகி விசாரணை என்ற பெயரில் நாள் கணக்கில் மாதக்கணக்கில் வாய்மொழி உத்தரவாக பணி வழங்காமல் நிறுத்தி வைத்திருந்தாலோ வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மனிதவளத்துறை தலைமை அதிகாரி அவர்களுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கடிதம் எழுத சொல்லி நமது தொழிற்சங்கத்தில் எடுக்கப்பட்ட முடிவை அனைத்து தொழிலாளர்களும் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். தோழர்களே, நிர்வாகமே வாய்மொழி உத்தரவாக வேலை வழங்காமல் தொழிலாளர்களை காத்திருக்க செய்துவிட்டு அந்த நாட்களுக்கு தொழிலாளர்கள் வேலைக்கு வரவில்லை என்று சட்டவிரோதமாக சம்பள வெட்டு செய்து அந்த சம்பள வெட்டை காரணம் காட்டி நிர்வாகம் ஊதிய உயர்வில் நிலுவைத் தொகை மற்றும் விழாக்கால செலவினத் தொகை, ஊக்கத்தொகை போன்றவற்றை தராமல் இருப்பதற்கு நிர்வாகம் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது, இணையவழி வருகை பதிவேடு, அதாவது பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் முறை வந்த பிறகு வேலை பார்த்த நாட்களுக்கு கூட, வார விடுமுறை நாட்களுக்கும் கூட, தொழிலாளர்கள் விடுமுறை கோரிய நாட்களுக்கும் கூட நிர்வாகம் வேண்டுமென்றே லாஸ் ஆஃப் பே சம்பள வெட்டை செய்திருக்கிறது. இது எல்லாமே சம்பள வெட்டு, இந்த சட்டவிரோத சம்பள வெட்டு என்பது அன்றைய தினத்திற்கு மட்டுமல்லாது பிற்காலத்தில் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு வரை பணத்தை தொழிலாளர்களுக்கு உரிய பணத்தை தொழிலாளர்களுக்கு வழங்காமல் தடுப்பதற்காக நிர்வாகம் திட்டமிட்டு செய்கிறது. எனவே நான் வேலைக்கு வர தயாராக இருக்கிறேன், நிர்வாகம் எனக்கு வேலை வழங்கவில்லை என்ற கடிதத்தை கட்டாயம் தொழிலாளர்கள் நிர்வாகத்திற்கு மீண்டும் மீண்டும் அனுப்ப வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். வெறுமனே சம்பள வெட்டு செய்து ஊதிய உயர்விற்கான நிலுவைத் தொகையிலோ அல்லது விழாக்கால செலவினத் தொகையிலேயோ அல்லது ஊக்கத்தொகையிலேயோ மட்டும் நிர்வாகம் கை வைக்கவில்லை. சமீப காலமாக எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்ட தொழிலாளர்கள், பல்வேறு குற்றச்சாட்டுக்கு ஆளான தொழிலாளர்களை நியாயமாக சட்டப்படி விசாரணை நடத்தி அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனையை வழங்குவதை கைவிட்டுவிட்டு அவ்வாறு செய்யாமல் நிர்வாகம் திட்டமிட்டு நீண்ட நாட்கள் வேலை வழங்காமல் அவரை காத்திருக்க செய்து சம்பள வெட்டு செய்து அவர் வேலைக்கு வரவில்லை என்று அன்ஆத்தரைஸ்டு ஆப்சென்ட், நீண்ட நாட்களாக வேலைக்கு வரவில்லை என்று அன்ஆத்தரைஸ்டு ஆப்சென்ட் கடிதத்தை அனுப்பி பணி நீக்கம் செய்கிறது. இது தொழிலாளர்கள் நிர்வாகம் நமக்கு வேலை கொடுத்து விடும் என்று நம்பி அதிகாரிகளின் வாய்மொழி உத்தரவை நம்பி காத்திருக்கும் சூழலில் ஒரு சதி செய்து ஒரு தொழிலாளியை அவர் வேலைக்கு வரவில்லை என்று காரணம் காட்டி ஒரு தவறான சட்டவிரோதமான ஒரு ஆவணத்தை தயார் செய்து நிர்வாகம் தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்கிறது. இது முழுக்க சட்டவிரோத நடவடிக்கை, இயற்கை நியதிக்கு முரணானது. இது ஒரு கொலை செய்வதற்கு சமமான செயல். ஒருவரை திட்டமிட்டு எப்படி வஞ்சித்து கூலிப்படையினர் கொலை செய்கிறார்களோ அதுபோல் EMRGHS நிர்வாக அதிகாரிகள் திட்டமிட்டு ஒரு தொழிலாளியை வேலை வழங்குகிறோம், விசாரணைக்கு அழைக்கிறோம், காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டு அன்ஆத்தரைஸ்டு ஆப்சென்ட் கடிதம் அனுப்பி அவர் வேலைக்கு வரவில்லை, அதனால் அவரை பணி நீக்கம் செய்கிறோம் என்று பணி நீக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இரண்டு நடவடிக்கை, ஒன்று சட்டவிரோத சம்பள வெட்டின் மூலம் ஊதிய உயர்வு வரை தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டுவதற்கு திட்டமிடும் சட்டவிரோத சம்பள வெட்டு முறைக்கு எதிராகவும், வாய்மொழி உத்தரவாக வேலை வழங்காமல் காத்திருக்கிற அந்த முறையை முறியடிப்பதற்காகவும், சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டுவதற்காக இந்த முறையை கையாளப்படுகின்ற வாய்மொழி உத்தரவாக பணி நிறுத்தம் வைக்கக்கூடிய இந்த முறையை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம் சட்ட ரீதியான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அப்படி மாவட்டந்தோறும் இதுபோன்று மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய EMT, பைலட் இரண்டு தரப்பு தொழிலாளர்களுமே எத்தனை நாள் இதுபோல் நிர்வாகத்தின் வாய்மொழி உத்தரவால் பணி வழங்காமல் காத்திருக்க வைக்கப்பட்டிருந்தோம், அந்த நாட்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறதா அல்லது சம்பள வெட்டு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் சேகரித்து அதற்கான ஒரு தொழிற்தாவாவை எழுப்ப வேண்டியிருக்கிறது. அதற்காக நாம் வருகின்ற மாநில காரிய கமிட்டி திருச்சியில் நடைபெற இருக்கின்ற 29/4/2026 புதன்கிழமை அன்று காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை
திருச்சி ஜில்லா கைத்தறி நெசவாளர்கள் கல்யாண மண்டபத்தில் தோழர் பட்டுராஜா அரங்கத்தில் நடைபெற இருக்கிற மாநில காரிய கமிட்டி கூட்டத்தில் அணிதிரள வேண்டும். இதற்கான ஆவணங்களை கொண்டு விவாதிக்க வேண்டும். தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதன் அடிப்படையில் தொழிற்தாவா எழுப்பப்பட வேண்டும். இந்த சட்ட நடவடிக்கை மட்டுமல்லாது தொடர்ந்து EMRGHS நிர்வாகம் மாநிலம் முழுவதும் இதுபோல் பல்வேறு தொழிலாளர்களை காத்திருக்க செய்துவிட்டு அன்றைய தினத்தில் ஆள் பற்றாக்குறை என்று ஆம்புலன்ஸை இயக்காமல் நிறுத்தி வைத்து நீண்ட தொலைவில் இருந்த ஆம்புலன்ஸை பயனாளிகளுக்கு கொண்டு செல்ல வைத்து காலதாமதத்தால் பயனாளிகள் இறந்தாலோ அல்லது பயனாளிகளுக்கு உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்தாலோ அல்லது அவர்கள் வேறு ஆம்புலன்ஸில் சென்று விட்டாலோ அந்த பழியை தொழிலாளர்கள் மீது போட்டுவிட்டு இந்த சேவையை வெறுமனே பெயரளவிற்கு நடத்தக்கூடிய சேவையாக மாற்றுவதற்கு திட்டமிட்டு மக்கள் அழைத்தால் உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் வராது என்ற மனநிலையை மக்களிடையே ஏற்படுத்தி அவர்களை தானாகவே தனியார் ஆம்புலன்ஸை நோக்கி செல்ல வைக்கக்கூடிய நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு நிர்வாகம் திட்டமிட்டு இந்த சதி செயலை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. அப்போ இதையெல்லாம் தமிழக மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்கும் இதை சட்ட ரீதியாக போராடி தடுப்பதற்கும் நாம் தொழிலாளி வர்க்கமாய் அணிதிரள்வோம், நமக்கான பொன்னுலகை வெல்வதற்காக களமிறங்குவோம் என்ற முழக்கத்தை உயர்த்தி பிடித்து வருகின்ற 29/4/2026 புதன்கிழமை அன்று திருச்சியில் அணிதிரள்வோம். EMRGHS நிர்வாகத்தின் சதி செயலை முறியடிக்க தொழிலாளி வர்க்கமாய் அணிதிரள்வோம்.